விஜய் போட்டு அதிமுகவை அந்த அடி அடிக்கிறார்ல, ஏன் அதிமுக வந்து சரியா ரிப்ளை வர மாட்டேங்குது, பதில் வர மாட்டேங்குது, சரியான பதிலடி ஏன் தர மாட்டேங்குது? இப்போ நீங்கள் அதிமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக வந்து இத்தனை பேர் நல்லா பேசுனாங்கப்பா, ஒரு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னு யாராவது 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். எடப்பாடி தவிர யாரும் இல்லை. எடப்பாடி, அப்புறம் இந்த நடிகை ஒருத்தங்கிறாங்களே அந்த அம்மா, இங்கே ஒரு 4 இடத்துல பேசுனாங்க, விந்தியா 4 இடத்துல பேசுனாங்க. அப்படி பார்த்தா விஜய் தாவைக்கால மட்டும் விஜய் தானே பேசுனார், வேறு யாரும் பேச்சாளர் இல்லையே. ஆமாம், விஜய் 10 படத்தில் நடித்தார், எடப்பாடியார் 4 படத்தில் நடித்தார். கொஞ்சம் செல்வா கொஞ்சம் கம்மி தான். இந்த முக்கில் சும்மா இது வந்து நடிகர்களுக்கு ஏரியா தானே. இல்லை, எனக்கு இந்த மக்கள் கவர்ச்சியாக இருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சில்க் சுமிதாவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோன்ல கேட்க வந்தார். கவர்ச்சியே இல்லை, நான் சாதாரண ஆள் தான் அப்படின்னு விஜய் நேற்று சொல்கிறாரு. அதாவது ஒன்று கருத்து அரசியலா கவர்ச்சி அரசியலா. கூப்பா கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் வந்து சேர்ந்தார்ல, அப்போ எம்மா கவர்ச்சியை எங்கேயா வச்சுன்னுக்கிறேன், நமக்கு தெரியல மார்க்கு எதனா இருந்துதான்னு, இம்மா கவர்ச்சியை எங்கேருந்து வச்சுன்னுக்கிறேன்லாம் சொன்னாங்க. என்ன இருந்துச்சான்னு கேட்டீங்க? செஸ்ட்டு கவர்ச்சினா அதானே சார். இப்போ கவர்ச்சி படம்னு போடுறாங்கல்ல, எதை காட்டி போடுறாங்க, அந்த சதையை தானே, அதுக்காக சொன்னேன். அப்போது கவர்ச்சியா கருத்தானா கவர்ச்சி தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து அரசாங்கத்தில் காசு இல்லை, அரசாங்கத்தில் காசு இல்லைன்னா எங்கள் அண்ணன் அவர் வீட்டிலேருந்து காசு எடுத்தாந்து கொடுத்துருவார். இது வந்து கருத்தா கவர்ச்சியா? கவர்ச்சி. அப்புறம் அதான் ஒரு நாளைக்கு கரண்ட் விட போகுது, கவர்ச்சி. அப்போ தெரிஞ்சிடும். ஐ மீன் வயசாகிருங்கிறீங்க விஜய்க்கு, அப்படியா? எப்படி வேணாலும் எடுத்துங்க, நான் வேற 10 ரூபா சொல்லியிருப்பேன். கவர்ச்சிங்கிறது ரொம்ப நாள் இல்லை சார். ஐஸ்வர்யா ராய் இருந்தால் கூட அது கொஞ்ச நாளைக்கு தான் சார். ஒரு நடிகை, அவங்களுக்கு என்னோட பேர் சரியா ஞாபகம் இல்லை, டி நகரில் இங்கே இருந்தாங்களாம், நல்ல சரியான அழகு லட்சணமாக இருப்பாங்களாம். கடைசியில் அந்த முகப்பொலிவெல்லாம் குறைஞ்ச பிறகு சாவர வரைக்கும் அவங்க வெளியிலே வரலையாமே. அதுதான் கவர்ச்சி. என்னோட முகத்தை எல்லாரும் இப்படி பார்த்துருப்பாங்க, இவங்களா இப்படி. இப்போ நீங்கள் இப்போ ரஜினி இருக்கார், ரஜினி சினிமாவில் கவர்ச்சியாக இருக்கார், வெளியில் இயல்பாக இருக்கார்ல. அப்படி எல்லா நடிகரும் இருந்துடுறாங்களா? சினிமாவில் நான் விற்க வச்சிருப்பேன், என்னை வந்து பாரு, நான் இயல்பாக அப்படி தான் இருப்பேன். அப்போ ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய இயலுமே விஜய் கிட்ட இல்லைங்கிறீங்களா? பெரும்பாலும் பல பேர்கிட்ட இல்லை. ஏங்க விஜய் கிட்ட பல பேர்கிட்ட இல்லைன்றேன். விஜய் கிட்ட அப்படின்னா நான் வந்து விஜய் சேர்த்துல சொல்லியிருப்பேன், ரஜினி விஜயும் பாருங்க எப்படி இயல்பாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன்.